காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் இயரில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எதில் பண்ணுறாங்கன்னா பைத்தானில் ஐஓடி ஏஐ மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. பட் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹை லெவலில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறாங்க மிஷின் லேர்னிங் ஐஓடின்னு. அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா சப்மிட் பண்ணிடுறாங்க. பட் அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. அதை அவங்க அதில் வந்து அவங்க எதுவுமே லேர்ன் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. அது எதுக்காக நான் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோர் தட் வந்து தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது நம்மளோட ஆப் தான். இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ப்ரோக்ராமிங் வீடியோஸ், அப்புறம் இன்டர்வியூ டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவலிங் டைம்லாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் எதுக்காக பைத்தான், ஐஓடி, ஏஐ, மிஷின் லேர்னிங் இந்த டாப்பிக்கில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஏஐ மிஷின் லேர்னிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான டாபிக். அந்த டாபிக் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகேவாகவே இருக்காது. இப்போ அதுலலாம் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் வந்து அவங்க கம்பெனி வந்து உங்களோட மிஷின் லேர்னிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஐஓடியில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக அவங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ், நீங்கள் உங்களுக்கு மொபைல் ஆப் டெவலப் பண்ண தெரியுமா, இல்லை வெப்சைட் டெவலப் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன இதாக தான் அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரியாலிட்டியிலே பார்த்துருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐஓடியில் மிஷின் லேர்னிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு HTML CSSல ஒரு கோடு கூட அவங்களுக்கு எழுத தெரியாது. பேக்ஹெண்டில் ஒரு கோடை எழுத்து தெரியாது. ஒரு டேட்டாபேஸ் இன்டர்நெட் பண்ண தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் அவங்க ப்ராஜெக்ட் எதில் பண்ணியிருப்பாங்கன்னா பைத்தான், மிஷின் லேர்னிங் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அதுவும் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அதில் வந்து அவுட்புட் எதுவுமே வராது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் பிஹெச்பியில் பண்ணுறேன்னு ப்ராஜெக்ட் சொன்னிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பிஹெச்பியாக வேல்யூ கிடையாது, நீ மிஷின் லேர்னிங்கில் பண்ணு, ஐஓடியில் பண்ணு, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஐஓடியில் பண்ணாவும் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஐஓடியில் பண்ணுறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஐஓடியில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஹார்ட்வேர் டூல் நிறைய அவங்க இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐஓடி மிஷின் லேர்னிங் பண்ணும்போது அவன் வந்து எதுவுமே கற்றுக்க முடியாது. அவனால் சும்மா நெட்டில் ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், சப்மிட் பண்ணுறான். பேருக்கு ஒரு டைட்டில் வந்து ஒரு ஹை லெவலான டைட்டில் இருக்குமே தவிர அவன் எதுவுமே அதில் கற்றுக்க முடியாது. 0 லெவல் நாலேஜ் தான் அவனுக்கு இருக்கும். சப்போஸ் இதுவே அவன் பிஹெச்பி இல்லை ஜாவாவில் இல்லை ஃப்ளட்டரில் ஏதோ டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா சின்ன சின்ன திங்ஸ் அவன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். அதை வச்சு அவன் ஈஸியாக வேலைக்கு போகலாம். பட் காலேஜில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மிஷின் லேர்னிங் ஐஓடி தான் பண்ண சொல்கிறாங்க. பட் அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு w3schools.com எல்லாருமே ஒரு தெரிஞ்ச வெப்சைட் தான். அதோட ஹோம் பேஜில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள், லேர்ன் டு கோடுன்னு போட்டிருக்காங்க. போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ச் அவர் டுட்டோரியல்ஸ் போட்டு எக்ஸாம்பிளுக்கு HTML போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா நாட் ஷுர் வேர் டு பிகின். இது வந்து யாருக்காகனா ஒரு ஃப்ரெஷருக்காண்டி தான் அவங்க இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக தான் இருப்பீங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ நான் என்ன ஒரு ஃப்ரெஷரை நான் கன்சிடர் பண்ணிட்டு நான் இதை நான் கிளிக் பண்ணுறேன். நாட் ஷூர், எனக்கு எங்கேருந்து கோடிங் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இது பண்ணுறேன். அப்போ எனக்கு அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு பிகம் ஏ வெப் டெவலப்பர். நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிக்னேஷன் நீங்கள் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா வெப் டெவலப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு வெப் டெவலப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமே நீங்கள் டேரெக்டாக ஐஓடி, மிஷின் லேர்னிங், ஏஐ அந்த மாதிரி நீங்கள் அதில் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட். உங்களை கைட் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பரான ஒரு இதில் இல்லைங்கிறது அதுக்கு மீனிங். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா HTML நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். அப்புறமா CSS லேர்ன் பண்ணுங்க. அப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுங்க. இந்த மூணுமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. இந்த மூணு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு அவனா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு HTML CSS ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பப்ளிஷ் யுவர் வெப்சைட். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஹோஸ்டிங் சர்வீஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோடாடி, ஹோஸ்டிங் இப்படி நிறையா இருக்குது. நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூணு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ மெனி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்னா HTML CSSலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். அதுக்கப்புறம் வாட் அபவுட் பேக் அண்ட். பேக் அண்ட் வந்துக்கினே உங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் எல்லாமே கிளைண்ட் சைட் லாங்குவேஜ் தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி HTML CSS எல்லாமே வரும். பேக் அண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா PHP, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே என்ன ஆகும்னா பேக் அண்டில் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டில் தரவாகணும். ஃப்ரண்ட் ஹேண்டில் தரவாகிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பேக் ஹேண்ட் பற்றி படிக்கணும். பேக் ஹேண்டில் PHP எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸ், ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் MySQL நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். இப்போது PHP, MySQL, HTML, CSS இந்த 5 வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா
காலேஜ் ஃபைனல் இயரில். அப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மிஷின் லேர்னிங் ஏஐ ஐஓடின்னு பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களால் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு இதுவாகவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பிஹெச்பியில் பண்ணி நீங்கள் ஈஸியாக அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். பட் மிஷின் லேர்னிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்போர்ட் தான் காட்ட முடியுமே தவிர எந்த ஒரு அவுட்புட் உங்களால் காட்ட முடியாது. அதனால் என்னோட சஜஷன் அண்ட் கம்பெனியாக எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக் அண்ட் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெட்டர். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பெரிய பெரிய டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் ஏஐலாம் சொல்கிறது தான் நல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு அதில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. அது வேல்யூ கிடையாது நான் சொல்ல வரல. அதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நிறைய ஹார்ட்வேர் டூல் வாங்கணும். அப்படி வாங்கினா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுக்க தெரியணும். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அவுட்புட் எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் சப்மிட் பண்ணுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனா வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் பிஹெச்பியில் பண்ணுங்க, இல்லை ஃப்ளட்டரில் பண்ணுங்கள், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் சம்திங் தான் லேர்ன் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் நீங்கள் வேறு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.